வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம். இது பாருங்கள், பலாப்பழம் தோண்டிகிட்ருக்கிறேன். இந்த பலாப்பழம் என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. எனக்கு முழு பழமாக கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைஞ்சி சாப்பிட்டுட்டு இது லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். தோண்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான். இப்போ பாருங்கள், தோண்டி கொஞ்சம் பாதி சாப்பிட்டுக்கிட்டே தோன்ற வரைக்கும் மனசு தாங்குமா? தாங்காது. சாப்பிட்டுக்கிட்டே தோண்டிகிட்ருக்கேன். நல்ல பெரிய பெரிய சொலைங்க, சூப்பர் சொலை. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை கொடுத்தவங்க பேர் கலா. அவங்க காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்களுக்கு யாரோ கொடுத்தாங்களாமா 4-5 பழம். அதில் எனக்கு ஒன்று சின்னதாக ஒன்று இருக்குது சிஸ்டர், உங்களுக்கு கொண்டு வந்து தரானாங்க, கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பராக இருக்குல்ல. இந்த பலாப்பழம் தோன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. எங்களுக்கு எங்கள் தம்பி தான் தோண்டி தருவான். எங்கள் தம்பி தோண்டி தருவான்னா நாங்கள் ஏப்ரல் மேலே ஊருக்கு போவோமா, அப்போ போய் பலாப்பழம் வாங்கலான்ட்டு பேசிகிட்ருப்போம். பேசும்போது என்னக்கா இன்னும் பலாப்பழமே வாங்கலை இந்த வருஷம் அப்படின்னு, வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, சரி சீட்டு எழுதி குளிக்க போடலாம், யார் பேர் வருதோ அவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லுவான். சரி சரி அப்படின்னு சொல்கிறேன். எப்படியும் எனக்கு பலாப்பழம் கிடச்சா போதும். சரி சரின்னு குளுக்கணும்னு வச்சுக்கோங்க. என் பேர் வந்தாலும் அவனையே தான் சொல்லுவேன் நான், அவன் பேர் வந்தாலும் அவன் என்னையே தான் சொல்லுவான். சும்மா தமாஷுக்கு தான். ஆனால் போவோம் நாங்கள் வண்டியில் ரொம்ப தூரம் போய் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வருவோம். எங்கள் தம்பி தான் வாங்கி தருவான், நான் வாங்க மாட்டேன். நான் சும்மா தான் சீட்டு குளிக்க போகிறதுலாம் சும்மா தான் ஆக்டிங். அதெல்லாம் எங்கள் தம்பி தான் வாங்கி தருவான். வாங்கி கொண்டு வந்துட்டு நல்லா பாதி பாதியாக பிரித்து வச்சுருவோம். பெருசு பெருசாக வாங்கிடுவோம். பிரித்து பாதி பாதியாக அரிஞ்சு வச்சுட்டு காலையில் நான் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ள எங்கள் தம்பி இவ்வளோ பெரிய சட்டி நிறைய தோண்டி வச்சுட்டு போயிடுவான். தோண்டி வச்சுட்டு எந்திரிச்சு சாப்பிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நான் சாயந்தரம் மீதி தோண்டி தரேன் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாங்க 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க, அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் அங்கே எங்கள் தம்பி பொண்டாட்டியும் அவ்வளோவா சாப்பிடாது. அதுக்கு என்னென்னா வேலை முடிஞ்சால் போதும். ஏன்னா நாங்களாம் போயிருக்கோம்ல சமைக்கிறதுக்கு, அது வேலையிலேயே ஆடிட்டே கிடக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிடும். கீதா வந்து எடுத்துக்கோ, கீதா வந்து எடுத்துக்கோ, சும்மா தான் சொல்கிறது, கீதா வந்து எடுத்துக்கோன்னு ஓடி வந்து ஒன்று எடுத்து இப்படின்ட்டு போயிடுவா. அப்புறம் இன்னொன்று ஒன்று குறைஞ்சது ஒரு 4 சொலை தான் சாப்பிடுவாள். மீதி ஃபுல்லாக நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்ருவேங்க. நான் தான் நிறைய சாப்பிடுவேன். யாருமே அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, நான் தான் சாப்பிடுவேன். இந்த பலாப்பழம் பார்த்த உடனே அப்படி ஒரு மெமரி வந்துருச்சு. இப்போ இல்லை, எப்போ பலாப்பழம் பார்த்தாலும் எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். உண்மையிலே அதெல்லாம் எவ்வளோ பெரிய மெமரி தெரியுங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை நினைக்கும் போது. இப்போ போனாலும் எங்கள் தம்பி வாங்கி தருவான், நாங்கள் தான் வேணான்னு சொல்லிடுவோம். அப்போ இப்போ டைம் இருக்கிறதில்ல, அங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை, நம்மளுக்கும் டைம் இல்லை. அதனால் போகிறதில்ல, அவ்வளோவா இருக்கிறதும் இல்லை. போயிட்டு எங்கள் தம்பி வாங்கி கொடுத்துருவான், எது கேட்டாலும் எங்கள் தம்பி வாங்கி கொடுத்துருவான். சரி, இந்த மாதிரி மெமரிஸ் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பலாப்பழம் சாப்பிட்லாம். இங்கே பாருங்க தோண்டி வச்சுருக்கேன், எவ்வளோ தோண்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? வாங்க பலாப்பழம் சாப்பிட்லாம். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதை உங்ககிட்ட சொல்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு யாராக்காவது இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். பாய்.